வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலவச தையல் மிஷின், அதுக்கப்புறம் 15,000 ரூபா உதவித்தொகை மற்றும் தையல் பயிற்சி, இது எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க, மத்திய அரசுலேருந்து. இது பற்றின தெரிஞ்சுக்கிறது நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாம். இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் 2026. பெண்களுக்கு ரூபாய் 15,000 உதவித்தொகை மற்றும் இலவச பயிற்சி. விண்ணப்பிப்பது எப்படி? ஃப்ரீ சூயிங் மிஷின் ஸ்கீம் 2026. இலவச தையல் இயந்திரம் 2026 வருடத்துக்கான கொடுக்குற விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தையல் கலை ஆல்ரெடி தையல் தெரிஞ்சவங்க, அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, ஏழை நடுத்தர வர்க்க பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ பிறந்திருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டில் லேட்டஸ்டான நவீன பயிற்சிகளோடு இணைக்கப்பட்டு புதிய வடிவம் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட நன்மைகள், தகுதிகள் மற்றும் விண்ணப்ப முறைகள் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஆன்லைன்லையும் விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன்லையும் விண்ணப்பிக்கலாம். PM விஸ்வகர்மா மத்திய அரசின் நவீன திட்டம். இந்த திட்டத்துக்கு எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கு 15,000 ரூபா கேஷாகவோ இல்லைன்னா வவுச்சர்ஸாகவோ அளிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உள்ள எல்லா ஆவணங்களையும் கரெக்டாக சப்மிட் பண்ணணும். அப்புறமா 5 முதல் 15 நாட்கள் வரைக்கும் தையல் கிளாஸ் எடுத்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே. இந்த தற்காலிக பயிற்சி காலத்தில் பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக நாள் ஒன்றுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற அரசு சான்றிதழ், தையல் படித்ததுக்கான சான்றிதழை வச்சு நீங்கள் பெரிய பெரிய நிறுவனத்தில் எக்ஸ்போர்ட் கம்பெனி, அப்புறம் லோன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமாகும். மத்திய அரசு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இந்த ஸ்கீமில் எங்ககிட்ட படித்த நிறைய பிள்ளைங்க மிஷின் வாங்கியிருக்காங்க. நம்பிக்கையை கைவிடாமல் அப்ளை பண்ணிங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் மிஷின் கண்டிப்பாக கிடைக்கும். 1 வருஷம் கழிச்சு கூட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இதில் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு முன்னுரிமையாக அளிக்கிறாங்க. அப்படி இருக்கிற மாற்றுத்திறனாளி பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க அதற்கான சான்றிதழை அந்த ஆவணங்களோடு சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இது தையல் இயந்திரம் வழங்கும் திட்டன்றதுனால கண்டிப்பாக தையல் படித்ததுக்கான சான்றிதழ், அங்கீகரிக்கப்பட்ட ரிஜிஸ்டர்டு நம்பர் உள்ள சர்டிஃபிகேட் அது கூட சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். மாவட்ட வாரியாக அந்தந்த சமூக நலத்துறை அலுவலகங்கள் மூலமாக தகுதியான பயனாளிகள், அதாவது அதில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்க வறுமை கோட்டுக்கு கீழ் மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க தகுதி, அதுக்கப்புறம் தையல் படித்ததுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாம் சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி, இது கூட வழக்கமாக கொடுக்குற ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் கட்டாயமாக மிஷின் கிடைக்கும். இலவச தையல் இயந்திரம் கிடைக்கிறதுக்கு சில அடிப்படை தகுதிகள் அவசியமாகும். விண்ணப்பிக்கும் பெண்கள் 20 முதல் 40 வயசுக்குள்ளே இருக்கணும். சில மாநிலங்களில் மட்டும் 45 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. அதே போல் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் எதில் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் கொண்டு போக வேண்டிய முக்கிய ஆவணங்கள் என்னென்னா, தையல் முடிச்சிருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தச்சு காட்ட சொல்லுவாங்க. நீங்கள் மிஷினுக்கு எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷினில் தச்சு காட்ட சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் ஏற்கனவே படித்த இடத்துல வாங்காமல் இருந்தீங்கனாலும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வருமான வரி சான்றிதழ், அவங்க சொன்ன எலிஜிபிளுக்குள்ளே அந்த வருமான வரி சான்றிதழ் இருக்கணும். அதுக்கப்புறம் வயது சான்றிதழ், வயதும் 40 to 45 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கான வயது சான்றிதழ். அப்புறம் வழக்கம் போல் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம். அடுத்தது மாற்றுத்திறனாளி அல்லது வறுமை கோட்டு கீழே அந்த சான்றிதழ், அதை அப்ளை பண்ணணும். அப்புறம் விண்ணப்பிக்கும் முறை, கடைசி தேதி, நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். எல்லாமே இப்போ நீங்கள் நேரில் போகும்போது ஒரிஜினல் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. ஆனால் ஜெராக்ஸ் வச்சு தான் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. ஆன்லைன் முறை PM விஸ்வகர்மா திட்டத்தில் சேர விரும்புபவர்கள் இந்த லிங்க்கில் நீங்கள் போய் உங்கள் பக்கத்தில் உள்ள இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி எல்லா ப்ரூஃப் எல்லாமே கொண்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அப்படின்னா நேரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஊரில் இருக்க நீங்கள் எந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வருவீங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல் ப்ரூஃபு, அதுக்கான ஜெராக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெராக்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுப்பீங்க. ஒரிஜினலும் கையில் வச்சுக்கலாம். அதை கொண்டு போய் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஃபார்ம் கொடுப்பாங்க. அது கூட சேர்த்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். இதில் கடைசி தேதி எது அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. அதனால் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்ச உடனே நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிடுங்க. மிஷின் கிடைக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ.